அனைவருக்கும் வணக்கம். முதல் திருப்புதல் தேர்வு தென்காசி மாவட்டத்தில் உள்ள திருப்புதல் தேர்வு வினாவும் விடை குறிப்பும். முதல் வினாவிற்கான விடை கிறித்தவமும் தமிழும். சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து வருவது. யார் அப்படிங்கிறது உயர்திணைக்குரியது, எது அப்படிங்கிறது அக்ரிணிக்குரியது. அதற்கான விடை இது. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். கூற்று சரி. கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. இதுவும் சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரிங்கிறது சரியான விடை. அடுத்து, வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு அப்படின்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அடுத்து இதற்கான விடை செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிறது பொருள். கிளைனா உறவினர், உவகைனா மகிழ்ச்சி. அப்போ 1 2 அப்படி வரும்போது ஒன்றாவதுக்கு 3வது ஆன்சர் 3 4 1 2. அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்ததாக பொறுத்துக. அடுத்ததும் வருவது பொறுத்து. இதில் பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னா உடன்பாடு இல்லாதார் வாழ்வு ஆழ்ந்தது. அப்புறம் செத்தார் கல்லுண்பவர், வறுமை தருவது சீரழிக்கும் சூது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா 4 3 2 1 இந்த ஆன்சர் சரியானது. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம்ங்கிறத கொண்டு வந்தவர் யாருன்னா ஜார்ஜ் மிலி. 126 ஒற்றை வரிகளை கொண்ட புகழ்பெற்ற நூல் எதுனா துளிகள் அப்படிங்கிறது ஹெராக்லிட்டஸ் எழுதினது. சாப விமோச்சனம் யாருடையதுன்னா புதுமை பித்தனுடையது. அகலிகை கதையை பற்றியது. பண்பு குறியீடுகள் கதை மாந்தரோடு பொறுத்துக அப்படின்னா அறம்னா தர்மன், வலிமைனா பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன் அப்படின்னா 4 3 2 1. ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலமறிதல் தான். அதிகாரம் காலமறிதல் தான். இதற்கு கீழே அடியில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் அப்படிங்கிற குறள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் புத்தகத்தில் இந்த காலமறிதல் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்காது. அப்போ இப்போ இங்கே இருக்கிறதுல நம்ம இது பண்ணால் இதில் இருக்கிற விடைகளில் எதுவுமே சரியான விடை கிடையாது. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற வினாவில் இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது. இதில் அரசன் பொறுப்போடு செயல்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கூறியிருக்கிற அதிகாரம் மடியின்மை. அந்த அடிப்படையில் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாவிற்கு இதில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே என்னது கிடையாது, பொருந்துவது ஏற்புடையது கிடையாது. இதற்கு சரியான விடை காலமறிதல் அப்படிங்கிறது தான். அப்புறம் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் இது நமக்கு தமிழ் இலக்கணத்தில் உள்ள அந்த பகுதி. எல்லாமே எளிமையான வினாவாகத்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் செல்வன் அப்படிங்கிற இதில் வினைத்தொகையில் வல்லின மிகாது அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறமா மைங்குழி சொற்கள், போட்டி கீழ்கண்ட தொடர்களில் பொருத்தமான வேற்றுமை உருவு இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. போட்டி வெற்றி பெற்றதுன்னா போட்டியில் வெற்றி பெற்றது கலைச்செல்வி. அந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன. காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை கிட்டும் ஏற்படும் எடுத்துக்கலாம். அடுத்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்கிறது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாக சிரமப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கணும். ஊட்டாண்ட வீட்டின் அருகில் விளையாண்டன விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு போனார்னு வரணும். அதுக்கப்புறம் மியூசியம்னா அருங்காட்சியகம், சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. இதுபோக இதில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ச்சி இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த பழமொழி கதைகள் ரொம்ப எளிதானது. மாணவர்கள் பெரும்பாலும் இதை நிறைய மாணவர்கள் எழுதுறதே இல்லை. அதை கொஞ்சம் பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுத முயற்சி செய்யுங்க. விடை குறிப்புங்க இருக்குது. இதற்கான லிங்க் கீழே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற விடை அதுக்கு ஏற்புடையது அப்படிங்கிறதுல மடியின்மை கொடுத்துருக்குறேன். ஆனால் இங்கே வரக்கூடிய விடை என்னதாக தான் இருக்கணும்னா காலமறிதலாக தான் இருக்க வேண்டும்.
அடுத்த ஒரு பகுதியோட அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.